ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்கிற வீடியோ ரெசிபி போடுறேன். இது கச்சாயம், எங்கள் ஊரில் நெய்யப்போன்னு சொல்லுவோம். நான் நாளைக்கு பெங்களூர் போகிறேன். பாப்பாவுக்கு ஏதாச்சும் கொண்டு போகல, ரொம்ப வெயிட்டில் தூக்கிட்டு போக முடியாது, அதனால் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன், ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு தான் போவேன். தங்கச்சி வந்து கச்சாயம் கேட்டால் சரின்னு சொல்லி நேற்று கச்சாயத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் போய் செடியெல்லாம் நினச்சிட்டு வரலாம். ஊருக்கு போகும்போது செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஒரு அக்கா வருவாங்க, அவங்கள நினைக்க சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி பாட்டில் எடுத்து இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி செடிகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு எனக்கு அப்படியே ஒரு ஃபீலாக தோணும். அப்புறம் லைட்டாக எல்லா செடிகளும் நினச்சி விட்டு, இதெல்லாம் பச்சை மிளகா செடி, அப்புறம் வெண்டை விதை போட்டிருந்து அதுவும் முளைச்சிருக்குது. ஒரு மாதம் கூட ஆகல இந்த ரோஜா செடி நான் ரோட்டில் இருந்து நாட்டு ரோஜா செடி கிடச்சின்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருந்தேன்ல, அந்த செடி தான். இது நல்லா துளிர்விட்டு ஒரு மொக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் பெங்களூர் போகிறக்குள்ள அது விரிஞ்சிருமோ என்னமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் விரிஞ்சால் பரவாயில்ல, அப்போ வீடியோ எடுக்கலாமல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நமக்கு தெரியாது எப்போ விரியும் மலரும் அப்படின்னு. கச்சாயத்துக்கு மாவு வந்து நான் நேற்றே அரைச்சி வச்சுட்டு, நான் அரைச்சி வைக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 5-6 அச்சு வெல்லம், 2 சின்ன மைசூர் பூவன் பழம் இருக்குல்ல, பூவன் பழம், அதுவும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு லைட்டாக புளிச்சிருக்கும். இப்போ கச்சாயம் செஞ்சால் தான் அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்போ அரைச்ச உடனே செஞ்சோம்னா கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்காது. அப்புறம் இது பாப்பாவுக்கு வந்து கச்சாயம் பிடிக்கும், அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் வந்து கச்சாயம் ரொம்ப பிடிக்கும். அவள் தான் கேட்டால் கச்சாயம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.